கொண்டிருக்கிற ரோடு சார் எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு ஆடிட்டு போவோம். அப்படி ரோட்டில் முன்னாடி கொட்டடிச்சு போவோம், நாங்கள் ஆடிட்டு போவோம். அதில் மச்சா மாமெல்லாம் சரக்கு போட்டாங்கன்னா அங்கனே நிற்பான் ஆடிட்டு. உங்களெல்லாம் என்ன கணக்கில்டா, இதில் உலகத்திலே தலை சிறந்த தலைவர். என் வரியை எடுத்துட்டு போற நீ எனக்கு அனுப்புற கடிதத்தில் என் தாய்மொழியில் 2 வரி எழுதி அனுப்ப முடியாதா? நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அப்படி அனுப்பிடுவியா? கிழிச்சி எச்சைக்காரி துப்பி திருப்பி உனக்கு அனுப்பிவிடுவேன். பிஞ்சுருன்ற ஒரு வரி கிடையாது, வரி கட்டுங்கிற கொண்டுருவேன். ஏன் பதில் உண்டா? எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள்? இருந்தால் எதற்கு டாட்டா காட்டுகிறீர்கள்? ஃபேஷன் ஷோ நடத்தி கொண்டிருக்கிற ரோடு சார் எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு ஆடிட்டு போவோம். அப்படி ரோட்டில் முன்னாடி கொட்டடிச்சு போவோம், நாங்கள் ஆடிட்டு போவோம். அதில் மச்சா மாமெல்லாம் சரக்கு போட்டாங்கன்னா அங்கனே நிற்பான் ஆடிட்டு. உங்களெல்லாம் என்ன கணக்கில்டா, இதில் உலகத்திலே தலை சிறந்த தலைவர். நீங்க எம்பிட்டு பெரிய ஆளுங்க. இந்தியாவின் அடையாளம் என்பதே காந்தியும் அண்ணல் அம்பேத்கர் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில போய் ஹூ இஸ் வல்லபாய் பட்டேல் என்று சொல்றான். ஒருத்தன் சொல்லிட்டானே என்ன சொல்றான், ஹூ இஸ் காந்தி, ஹூ இஸ் அண்ணல் அம்பேத்கர் தெரியும். ஏன் இந்தியாவின் அடையாளம். எதற்காக வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில நீ சிலையை வச்ச தெரியாத? 2 முறை தடை விதிக்கப்பட்டிருந்த RSS இயக்கத்தை பேன் ரிலீஸ் பண்ணார். அதுக்கு நன்றி கடன் வச்சு 1000 கோடிக்கு வல்லபாய் பட்டேல் சிலைக்கு கீழே பிச்சைக்காரன். இதுதான் இந்தியாவின் நிலை. யார் மாற்றுது? 10 ஆண்டுகள் ஆட்சியிலே ஒன்றை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத மோடி. எவனோ சொல்லியிருக்காங்க மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. டைமிங் அண்ட் ரைமிங்கா போடுறாங்க. எதுக்கு வேண்டும்? ஒரு காரணம் சொல்லு. நான் வாக்குகிறது விட்டு போறேன்னு 20 நாளா பேசிக்கிறேன். பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதற்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு எதற்கு? ஆந்திராவுக்கு எதற்கு? கர்நாடகாவுக்கு எதற்கு? இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி எதற்கு? யார் இந்தியாவை ஆளுது? ஏன் நாங்க அண்ணா இந்தியா தேஞ்சு போயிருமா? அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது. அதான் மொழி வழிய தேசிய நிலங்கள் இனங்கள். அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளணும். ரவுண்ட் டேபிள் போடு. நான் 40 இடம் வென்றிருக்கேன். அம்மா மம்தாவும் வென்றிருக்காங்க. பீகார்ல நிதிஷும் வென்றிருக்காரு. அப்படியா? இப்போ ஒன்று குஜராத்தி 3வது முறையா போட்டிடுறாரு. 2 தடவை ஆண்டுட்டார். பஞ்சாபி சிங் 2 தடவை ஆண்டிருக்காரு இதுக்கு முன்னாடி. நான் ஒன்று கேட்குறேன், மன்மோகன் சிங் தான் 5 ஆண்டு பிரதமராக இருந்துட்டாங்க. இதே காங்கிரஸ் பெருமக்கள், இதே சோனியா காந்தி அம்மையார், ஐயா சிதம்பரத்தை நாங்கள் ஏற்கிறோம், எதிர்க்கிறோம், கோட்பாட்டு அளவில் வெறுக்கிறோம்லாம், அது வேற. ஆனால் நீ மன்மோகன் சிங் 5 ஆண்டு கொடுத்து மறுபடியும் இதுக்கு இன்னொரு 5 ஆண்டு கொடுத்த. அவருக்கு இணையான ஒரு பொருளாதார அறிவற்ற ஒரு நிர்வாகி தானே. அந்த ஐயா சிதம்பரத்துக்கு ஒரு 5 ஆண்டு ஏன் நீ கொடுக்கல? ஏன் 3வது முறையாக ஒரு குஜராத்தியே வர துடிக்கிறாரே? ஏன்? மற்ற தேசிய இனங்கள்லாம் ஆளுகிற தகுதி இழந்துருச்ச. என் வரி நாட்டில் 2வது இடத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எனக்கு என்ன உரிமை இருக்கு? என் தாய்மொழியிலே பேசுற உரிமை கூட இல்லை. என் வரியை எடுத்துட்டு போற நீ எனக்கு அனுப்புற கடிதத்தில் என் தாய்மொழியில் 2 வரி எழுதி அனுப்ப முடியாதா? நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அப்படி அனுப்பிடுவியா? கிழிச்சி எச்சைக்காரி துப்பி திருப்பி உனக்கு அனுப்பிவிடுவேன். பிஞ்சுருன்ற ஒரு வரி கிடையாது, வரி கட்டுங்கிற கொண்டுருவேன். ஏன் அடிமை இந்தியாவில் வரி கூட இயக்கமா? விடுதலை பெற்ற இந்தியாவில் வரி கூட இயக்கம் நடத்துவேன். வாங்கிருவாப்ப வரிய செட் என்ன சொல்ல முடியுது? வெளியில வந்து சொல்லி ஒரு ஓட்டு கேட்க சொல்லுவாங்க.